நல்ல விஷயம் என்று பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் அந்த நல்ல விஷயத்தை வந்து நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். அதாவது அதில் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு தெரிஞ்சுக்கும் எங்களோட ரொசானிய கடை பிள்ளைக்கு வந்து ஒரு வருத்தம் என்ற மாதிரி வந்து சொல்லி கொண்டு யஃப்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஓட் எங்களோட அனுச்சித்தியும் வந்து வாருன்னு சொன்னவா ரொசானிய கடை பிள்ளையை வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு இருக்குன்னு. இப்பெல்லாம் ஓகே தான் வந்து நாங்கள் பழகின ஒரு உறவுக்கு இல்லை இந்த இது ரோட்டோட ஓடு வந்துடும் ஓடும் ஆத்தி குழந்தை ஓட்டு கொஞ்சம் ஐயோ தம்பி எங்க இப்பதான் பாதையில நடக்கக்கூடிய வீட்டுக்காரர் வீட்டுக்காரெல்லாம் இப்போ சாப்பிட்டு நித்திரையா போயிருப்பேன் போல கேண்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறோமே நம்ம. அப்போ என்னடா அப்பா அவங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து வராங்க அப்படின்னு சொன்னால் அதான் வந்து செல்லக்கிளிய பாட போட்ட வீடியோ பிறகு யூடியூப்ல எந்த வீடியோவுமே வந்து இல்லைன்னா இல்லை அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். தெரியுமா சில அந்த நன்மையான விஷயங்கள் வந்து நடக்க போகிறதால வந்து அதனால் வந்து கொஞ்சம் ஓடுபாட்டு அது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால வந்து எங்களால் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் எடுக்கக்கூடிய நிலைமை வந்து இல்லைன்னா அதான் வந்து உண்மையிலே வந்து அர்ஜுன் வந்து இப்போ என்ன அடி வாங்க போகிறான் என்ன அர்ஜுன் வந்து அம்மா அவனுங்க அந்த நிறைய சாப்பாடுலாம் கொடுத்து அம்மா அந்த மதுரை மேலே மாதிரி அர்ஜுனை வளர்த்து கொண்டு வர அர்ஜுன் அந்த ஒரு ஃபோனுக்குள்ளே பிடிக்கலாமே கடினம்மா அது மரியாதை நேரம் சரியா அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில வந்துட்டு அதான் உண்மை காரணம் வந்து சில விஷயங்களால் வந்து ஓடுபாட்டு தெரியல வண்டியால் வந்து அதனால் வீடியோ வந்து எடுக்கிற வந்து சரியான வண்டி கஷ்டமாக போயிட்டு அப்போ அந்த என்ன நல்ல விஷயம் என்று பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் அந்த நல்ல விஷயத்தை வந்து நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். அதாவது அதில் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். இல்லை அது வந்து அப்படி தெரியுதானே சர்ப்ரைஸாக வந்து மதத்தை வந்து இந்த காலம் வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவு வந்து நல்லா வர போகிறாங்க அப்படி என்று சொன்னால் கட்டாயம் வந்து அந்த போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எரிச்சல் சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த காலம் வந்து. அப்படி பார்த்த மனுஷனில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எங்களோட மனுஷனை உறவுகளை நினைச்சு தான் எல்லாருக்குமே சொல்கிறது. ஆனால் அது வந்து இப்போ சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லலாம் கிடையாது. நம்ம என்ன சொன்னால் வந்துட்டு அப்படி ஊசியால் புஷ்கனை குத்தி விடுவாங்க. நம்ம குத்தினால வந்துட்டு அது பக்கம் ரத்தம் வருதுன்னு அந்த ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் சொல்ல எல்லாமே இருக்குது. சரி ஓகே, அப்போ ரெண்டு தினம் வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கும் எங்களோட ரொசானிய கடை பிள்ளைக்கு வந்து ஒரு வருத்தம் என்ற மாதிரி வந்து சொல்லி கொண்டு யஃப்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஓட் பண்ணி இருந்தவங்க. அப்போ ஓட் பண்ணி வந்து இப்போ அந்த பிள்ளை வந்து இப்போ எத்தனை நாளாமா டிக்கெட் ரெடி வந்து அந்த ஸ்கூலுக்கும் போது ஓகே ஆகிட்டேன். பிள்ளைக்கு எதுவும் இந்த முள்ளுத்தான சொல்லிக்க குத்தினதாகணும் அப்படியே பார்க்கல. அப்போ தெரியும் தானே நாங்கள் வந்து யாரோட பழகினாலும் நல்ல மாதிரி தான் பழகுவோமே நம்ம. அந்த ஒரு ரீதியால் வந்து இன்றைய தினம் வந்து அம்மா சொல்லியிருந்தா வந்து இப்படி எங்களோட அனுச்சித்தியும் வந்து வாருன்னு சொன்னவா ரொசானியா கடை பிள்ளையை வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு இருக்குன்ற. இப்பெல்லாம் ஓகே தான் வந்து நாங்கள் பழகின ஒரு உறவுக்காண்டி வந்து கட்டாயம் வந்து போய் பார்க்கணும் வந்தாக்காண்டி வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் போக போகிறோமே நீண்ட நாட்களுக்கு அப்புறம் போக போகிறோம். ஸோ அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லி தான் ஒரு காணொலியை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். ஓகே, அப்போ அம்மா சொல்ல போறீங்களா சொல்லுவோம். அன்றைக்கு ஒரு கமெண்ட்ஸில் வந்தது உண்மையில எங்களுக்கு வீடு கிடைக்காத வந்து நிறைய பேர் கவலை, நிறைய பேர் கவலை போடுறாங்க. அவங்களுக்கு 1-2 பேர் பார்த்தா சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி அது
புத்தகத்தில் வச்சு சில பேர் சொன்னாங்க இந்த அனுச்சியா கொஞ்சம் அனுவோட வந்து வீடியோ போட்டுருந்தாங்களாண்ணா அப்போ உண்மையாக அந்த நல்ல உள்ளங்களும் சொல்லியிருக்காங்க அனுச்சியா வந்து சந்தோஷமான ஒரு சிரிப்போடு நிற்கிது வீடு கிடைச்சிட்டு வேண்ட மாதிரிக்கு கமெண்ட் வந்திருந்தது ஆனால் வீடு வந்து இன்னும் கிடைக்கல நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதம் தவணை இன்னும் எடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா அதனால தான் கொஞ்சம் யோசிச்சா என்ன சொல்ற கோமஸ் கேட்டு போடுறதுக்காண்டி கடவுள்கிட்ட பாரத்தை கொடுத்துருக்காங்க இப்போ அவள் வந்துட்டு நாளை கிளம்புன்னு சொன்னா அம்மா சென்சரை இல்லை அப்போ 1 மாதம் தவணை இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டுருக்குறோம் அப்போ கடவுள்கிட்ட வந்து நம்பிக்கையோட இருக்கிறோம் இங்கே ஒரு வீடு கிடைக்குமென்னு சொல்லி கண்டிப்பாக வீடு கிடைக்கும் இந்த ஒரு மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே வீடு கிடைக்கும் நான் கிடைச்சிட்டா கண்டிப்பாக அது ஒரு வீடியோ பதிவு செய்வோம் வெயிட் பண்ணுங்க கிடைக்கும் வீடியோ எடுக்க இப்போ நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வீடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பார்க்க போய் அதை வந்து கண்டென்ட் ஆக்கல பார்த்துட்டு பிரச்சனை பொதுவில் அப்போ அதனால வந்து நாங்கள் அதை தவிர்த்திக்கொண்டோம் என்ன சொன்னால் 2 தடவை பார்த்துட்டோம் இதுக்கு அப்புறம் வந்து வேண்டாம் என்ன சொன்னால் எல்லாமே நம்பி தான் செய்கிறது ஆனால் இந்த காலம் யாரையுமே நம்பக்கூடாண்டு மொத்தமாக முடிவு எடுத்தாச்சுன்னு அதான் வந்து எல்லாரையும் சொல்ல மாட்டேன் கிட்டத்தட்ட சில பேர் வந்து என்ன கிடைக்கும் வீடு ஆனால் என்ன சொல்றது மாசத்துக்குள்ள கிடைக்கும் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை கிடைக்காத இல்லை நான் வந்து எதை நினைக்கிறோமோ அதான் வந்து நடக்கும் வேணா இப்போ அம்மா தான் பைக்கோட நினைச்சா அம்மாவோடு வேணாம்மா மற்ற சில நல்லுள்ளவங்க வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு இப்படி ஆடி போட்டு போய் பாய் சொல்லுவோம் சரி ஓகே டைம் ஆச்சு வந்து அனுபவம் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கு இப்போ நாங்கள் ஆத்தி வந்து டியூஷன் கொண்டு வந்து இப்போ சரியாக நேரம் 4:15 ஆகி கொண்டிருக்கு நாளைகால் ஆத்தியில் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கின்ற நெல்லி அடிக்கிறார் திரும்ப செல்றதுக்கு இந்த காத்துக்கால ஓகே நாங்கள் இப்போ வளமண்டாங்க போயிட்டு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன கைக்கிறாண்டி ஒரு வீட்டு 2 அளவு ஒழுங்கா நாண்டி குளிக்கிற தலைமுறை இருக்கிறேன் இது ரோட்டோட ஓடு வந்துடும் ஓடும் ஆத்தி குழந்தை போட்டு ஐயோ நான் உனக்கு தெரிய மாட்டேன் நான் இப்பதான் மடகாய்ச்சி நான் கால் பண்ணி 6 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறோம் அப்பதான் போவோம் போய் பாத்து போட்டு போவோம் அதுல போயிட்டு நம்ம 6 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறோம் இப்போ ஃபோன் பண்ணி காய்ச்சி நான் அம்மா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பைக்கை வந்து விட்டுட்டு பார்த்து கொண்டு நிற்கிறேன் வெயிலாக கிடக்கு நடந்து வர வாங்க எவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ உங்ககிட்ட எல்லாம் வந்து இந்த பாதை வந்து பாவிக்கலாம் இப்போ தான் வந்து பாவிக்கக்கூடிய மேக்கிறாங்க களவுக்கு போகிறாங்க மாதிரி தம்பி எங்கே வர அது வீடியோ எடுக்கிறானா எனக்கு சொல்லி தரோம் இப்போ தான் பாதையில் நடக்கக்கூடிய கிடக்கிறேன் ஆட்டோ ஓடுது முடிச்சுட்டு பார்த்து போவோம் நாங்கள் என்ன ஆத்தி ஏற்றிக்கணும் அதுக்குள்ளே போய் போய் 6 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறோம் அது அவ கேட்க நேற்று சொன்னாங்க லேடி இதோடு காட்டினாங்க லேண்டி இதை விட அம்மாவோட வேலை இதோ நான் போட்டு எத்தனை மணி 1 மணி இங்கே நான் சூப்பு பண்ணாடி எனக்கு அப்சரா கூட ரசிக்க அம்மா கதையை கேட்ட அம்மானு கொஞ்சம் வாய் நாடி வாய் காட்டு வாய் காட்டு செடி பழம் சாப்பிடு வாய் காட்டு கடி 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 பாவம் உப்புத்தூள் போடுறது வீட்டுக்காரர் இப்போ சாப்பிட்டு நித்திரையா போயிருப்பேன் போல கேண்டி
இல்லை போல காணல பைக்கே காணல. பார்த்துட்டு இப்பதான் ஆத்துக்கு சாப்பாடுனாலே அடிச்ச கேக்கோ ஜாமி அடிச்ச மாதிரி தான் கிடையாது. கடையில வாங்கினது கடையில வீட்டுக்காரங்க நாங்க சாப்பிடுவோம். அது ஒரு மெல்லியாகத்தோட ஓகே வந்துட்டேன். அப்ப அம்மாஜி அம்மாஜி பார்க்க மாட்டீங்க. அடுத்த கடை மாவாத கொடுக்குற மாதிரி நிக்கலாம். சின்ன ஆக்களுக்கு வருத்தம் பண்ணாலே பெருசா தெரியாது. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனது அது நான் தொட்டு சாப்பிடுறது. அப்போ கடற்கரையில ஆடுது வடிவா கிடக்குன்னு சொன்னவா பஸ்ல வச்சு அது ஒரு எனக்கு அந்த போட்டோல பாக்கல அது புற அந்த போட்டோல இப்ப வாடா போட்டோ அட நீ அப்பா வாடி வாடா சரி ஆஸ்டின் முந்தி இருந்த மாதிரி ஆஸ்டின் இப்ப இருக்கிற மாதிரி தான் ஜாது போஸ்டாங்க இப்ப கொஞ்சம் முத்திட்டான் நீங்க சும்மா அவங்க என்ன கண்டை அம்மா இப்ப குமரப்பா வேற வந்துடா இவங்க உடம்பா நாங்கள பாக்குறேன் அங்க அதுதான் நாங்க என்ன உடம்பு சரி இவங்க கையில ஒலியா என்ன அவ உடம்பு அதான் என்ன உடம்புடா அது சும்மா டேக் உடம்புடால உடம்பு அத்தனை அடிச்சு போட்டா முளங்கல அதான் கடும் பாரு நல்லா இருக்கு போல கிட்டி அது சுடல எப்படி என்னாலும் சாப்பிட்டா சரி பின்ன சாப்பிடுற வெளியே விஷயம். ஜெரோமியும் வந்து ஒரு இல்லாமையா பள்ளிக்கூடம் போயில டியூஷனும் போயில அப்ப தான் விட்டேன் பள்ளிக்கூடம் அதே பழக்கமா போயிருந்தேன். வருத்தம் வந்து போக பிரச்சனை கொஞ்சம் சாப்பாடு விழுங்குறா இப்பதான் படிப்படியா என்ன அந்த டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஒரு வழியில போகுது ஒரு பயத்துல அது
அதிர்ச்சி மாதிரி ஜெரோமிக்கு இந்த விழுங்க நோகுமேன்ற ஒரு இதுல நெஞ்சு கொண்டு இருக்குது சாப்பாடு அப்படிதான் நேற்று வச்சு வரைக்கும் ஜெரம் குட்டி ஒரு வச்சுட்டாங்க அம்மா சாமி அடுத்து அதுல எலும்பு இல்லாமல் அப்படி கொடுங்க பயந்தான சாப்பிடாது சாப்பிடுறது இல்ல இப்ப சாப்பிடாத மீனும் சாப்பிடாத பயத்துல தெரியாது பார்த்து பயந்தா யாழ்ப்பாணம் வந்து பாக்கலாம் போயிடுச்சு தெரியாது அப்பா சொல்லிதான் தெரியும் அப்பாக்கு நாங்க சொல்ல புறாத லேட் ஆட சொன்னாங்க தெரியாது அது என்னங்க அப்ப ஜெரோமி இப்ப டியூஷன் போடுதானே டியூஷன் போயிட்டு 6 மணிக்கு ஆனா ஜெரோமி போய் சொல்லிட்டு போனா அம்மா அனுக்கா வந்தா தான் வேற மட்டும் நிக்க சொல்லுங்க சொல்லிட்டு நீங்களும் அப்படிதான் சொல்லிருப்போம் தானிஜா வந்துறாங்க ஜெரோமி சரியான ஒரு கவலையோட டியூஷனுக்கு போகுது. நாய் குலைச்சா சரி டக்குன்னு ஓடி போய் பாக்குறது. அதில் நீங்க பாருங்களா இல்லையா? ஜது வார இல்லை தானே, அதான் அது கொஞ்சம் அம்மாண்ட பர்த்டே 26ஆம் தேதி 25 அப்போ கடவுளே 60வது பர்த்டே கேக் கட் பண்ணணும் சந்தோஷமா நினைச்சேன். அது முடிய வந்துட்டீங்க சந்தோஷம். ஞாபகம் வந்துருக்குது நான் சொல்லாமலே சின்ன பிள்ளைகளை கொண்டுட்டா உண்மையில ஒரு உயிர் போய் வருது. அதுவும் யாழ்ப்பாணம் நல்ல ஒரு இதா நின்றுட்டு ஒரு பயம் இல்லாம ஒரு நல்ல இதா நின்று சின்ன பிரச்சனைக்கு எப்படி தவிக்கிறோம். சில பேர் வந்து எப்படி சாக்கொள்ள ஒரு பிள்ளையில மனுஷரை விட மிருகங்கள் பாசம் பண்ணி சொல்லலாமா என்ன? மனுஷர் தான் மிருகங்கள் மாதிரி. இப்ப சும்மா யாழ்ப்பாணம் நடக்க கொண்டு போய் தியேட்டர் இப்ப ஃபீல் விளங்காது. நடக்க முன்னாடி நாங்க ஒரு கப்ப கூட அந்தந்த கட்டங்குள்ள போயக்குள்ள விளாங்குமே நினைச்சியாக்க. அப்ப ஒரு தாங்க இப்ப நானும் ரோட்ல இருந்தாலும் சரி அப்ப விளாங்குமா அது நடக்க மாட்டேங்க. அது அழுவா நம்ம சோறு ஐயோ கடவுளே. எங்கட கதையை பார்க்க நீ குடி நான் யோசிக்காத. எப்படி இந்த 2026 கடைசி கொண்டு கொண்டு ஒரு நாள் பிள்ளைய காட்டினா வளரும். தண்ணியா போடுது பாண்டி பாடலாம் பேன் குஞ்சு ஆனா உடைய உடஞ்சது அந்த வெப்பு போயிடுது. அப்புறம் வளர்ந்துட்டு ஆனால் வடிவு கொஞ்சம் வேணும் அடிச்சு உடைச்சுதோ. சரி அப்ப சந்தோஷம். நாங்க பார்க்கதான் வந்து இந்த
நாண்டில காலையால நாண்டி 3 மணிக்கு 3:30க்கு வரணும்னு புள்ள டியூஷன் போட்டு போல. 3 மணி என்ன அப்புறம் 3 என்ன அப்புறம் 4 மணி என்ன அப்புறம் 4 நான் எந்த ஏஞ்சம்மா தானும் இங்க வர போறேன்டவா இங்க வந்தா டியூஷன் 2 பேரும் நிப்பினோம். அப்ப அதான் நான் விட்டுட்டு வந்தேன். நாங்க இதுல நீங்கள் ஏஞ்சல கூடி கொண்டு வந்தா சரியா போறது நிப்பாட்டு முன்னாடி ஏஞ்சல் வரையில நடையில கோயில தானே இப்ப சரி இல்லைன்னு விட்டாங்க. சரி டைம் ஆச்சு. இப்போ நான் இனி அடுத்த கட்டம் அம்மா கட்டம் போகணும். நான் வேற அம்மா நீ போட்டு கட்டும் புறைக்கில்ல அம்மா டீச்சர் காவணும் காட்டு மணிக்கு இல்லையா இல்ல கொஞ்சம் காணாம இந்த புள்ள பிரேக் ஆகுது. பிரேக் மேலே தான் ஓடுறது இல்ல புறாங்க நான் குளுக்கோஸ் ஒன்று மேத்தில அதோட அது முடிச்சு கொள்ளும். இப்போ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.